எங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு என்ன சலுகை சொல்லு. எங்க ஆட்சியில 2500 கொடுத்தான், கூப்பிட்டு 2500 கொடுத்தான். நான் அரசியல் வந்து இப்போல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியுதில்ல, என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்றது அவங்க நினைக்கிறாங்க மக்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. எழுதிதான் கொடுக்கணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பகுதி கொடுக்காம எப்படி ஏதோ குழந்தைங்களுக்கு ஏன் வெட்டி கட்டுறதுக்கா இல்ல? அங்கெல்லாம் பொம்மை வீட்டுல எல்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இங்க கூட மட்டும் ஒரு இந்திக்கு கூட வாங்கிட்டு தான் வராங்க வேட்டு சேலெல்லாம். 80,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஒரு பொம்பளை பண்ண விட்டுக்காரு. அவங்களுக்கு 40 ஏக்கரை காடு இருக்குது, 4 குடும்பம் ஓட்டுறாங்க. தண்ணி அள்ளி குடிக்கிறாப்படி நீச்சல் குளம் கட்டிக்கிறா, 3 அடி தெரியல. போனானே இங்க அவுத்து போட்டு நீச்சல் குளத்துக்கு தான் பாவாடை குத்திக்கிறா. பொம்பளை ஸ்கூட்டியில் வரலாம்ல, நிறுத்தி விட்டு இங்கிருந்து கேட்டுவிட்டு நடந்து வருது தார் ரோடு. தார் ரோட்ல வந்து ஏறிக்கிட்டு டவுன் பஸ்ஸில் பண்ணப்பட்டு பிரிவு இருக்குது. இது கேளு, என் கதை ஒவ்வொருத்தரும் நோட் போட்டு வருவேன். பண்ணப்பட்டு பிரிவுல இருக்குதா, பண்ணப்பட்டு பிரிவுல இருந்து திரும்ப டவுன் பேச்சா தான் எதிர்பார்க்குது. தொப்பூர் 17 ஏறுது, தொப்பூர் ஏறி திரும்ப தருமபுரி டவுன் பேச்சு தான் பாக்குது. அவங்க வீட்டுல கார் இருக்கா? கார் இருக்கு, ஸ்கூட்டி இருக்கு. கார் இருக்குதா? கார் இருக்குது தலைவா, 3 கார் இருக்குது, ஸ்கூட்டி 2 இருக்குது, புல்லட் 1 இருக்குது. லேடிஸுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளால குறைஞ்சபட்சம் ஒரு 80,000 70,000 மேல சம்பளம் வரும். அதான் உங்க வீட்டுல பொம்பளை கொடுக்குறாங்களா 1000 ரூபாய்? என்ன பொம்பளைக்கு அவளை கூப்பிட்டுதான் மேக்கப் பாடி எடுத்துக்கிறாங்க, பாவாடை எடுத்துக்கிறாங்க. கேளு, எங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு என்ன சலுகை சொல்லு. எங்க ஆட்சியில 2500 கொடுத்தான், கூப்பிட்டு 2500 கொடுத்தான். பாய்ஸ் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு 1000 கொடுக்குறான். எப்படின்னா நாடை ரன் பண்றது? காலேஜ் பசங்க பூரா நமக்கு சேர்ந்து போங்க. இல்ல அவங்களாம் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? பணம் கொடுக்குறாங்க, 1000 மாசம் அறிவிச்சுட்டாங்களே. காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கும் லேடிஸு கொடுக்குற, லேடிஸு பொட்ட பிள்ளைங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, அந்த தாலிக்கு தங்கன்னு கொடுத்தாங்க, அதை மாத்திட்டு தான் இப்படி பண்றாரு. அது நல்ல விஷயம் தானே, படிக்கிற பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகுது இல்ல. தாலிக்கு தங்கம், பணம் 50,000, சீர்வரிசை பொருள். அப்புறம் வந்து என்ன பண்ணிவிட்டான், 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த 1000. இல்லை அது நல்ல விஷயம் தானே, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க சொல்லி சொல்கிறாங்கல்ல, படிக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சூழ்நிலையில் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறா? கூலி செய்கிறவங்க கூட என்ன பண்ணுறான், கான்வென்ட்டில் தான் கான்வென்ட்டுக்கு தான் அனுப்புகிறான். கவர்மெண்ட்டில் முன்னாடி அளவுக்கு கோச்சிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் பண்ணல இல்லைங்கிறீங்களா? என்ன டிஎம்கே மாடல் அரசுங்கிறான். என்ன மாடல் அரசு? இதுதான் மாடல் அரசா? இதுதான் மாடல் அரசு. ஆமாம், விலைவாசியெல்லாம் ஏற்றி. ஆமாம், மாடல் அரசு அதுதான். ஒரு நெருப்பிட்டி 2 ரூபா டிஎம்கே ஆட்சி வந்து, அதுக்கு முன்னே 1 ரூபா ஒரு நெருப்பிட்டி. இப்போ இவங்க வந்தாங்க 2 ரூபா நெருப்பிட்டி 2 ரூபா. நான் அரசியல் வந்து இப்போல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியுதில்ல, என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்றது அவங்க நினைக்கிறாங்க மக்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க.